கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலுடைய தியானத்துக்கென்று ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பெற பண்ணுகிறவராகி நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே பெற பண்ணுகிறவர் என்றும் பிரசவிக்க பண்ணுகிற தேவன் என்றும் ரெண்டு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பெற பண்ணுகிற கர்த்தர் என்றும் பிரசவிக்க பண்ணுகிற தேவன் என்றும் நாம் பார்க்கிறோம். தேவன் கர்த்தர் சிருஷ்டிக்கிறவரும் உருவாக்குகிறவரும் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறவர் தான் அவருடைய தேவன் என்கிற நாமமும் கர்த்தர் என்கிற நாமமாய் இருக்கிறது. இங்கே பெற பண்ணுகிறவர் என்று சொன்னால் ரெண்டு விதத்திலே நாம் அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, ஒரு தாய் கருவுற்று அந்த குழந்தையை இந்த பூமியிலே மகிமையாய் பிறக்கச் செய்கிறது. அது தேவனுடைய அநாதி சித்தமும் தீர்மானமாய் இருக்கிறது. அதை நமக்குள் நிறைவேற்றுகிறவர் சிருஷ்டிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், பிரசவிக்க பண்ணுகிறவர். அங்கே தாயினுடைய கருவிலே பிரியமானவர்களே கருவை கண்டது, அது அங்கே ஆக்கப்படுகிறது, எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பு அதை பிரசவிக்க பண்ணுகிறவராகவும் தேவன் அங்கே இருக்கிறார். அந்த பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு புறம் நான் பெற பண்ணுகிறவர் என்றும் பிரியமானவர்களை பிரசவிக்க பண்ணுகிறவர் என்றும் தன்னை சொல்லி, அப்படிப்பட்ட நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ பிரசவத்தை தடுப்பேனோ என்று பிரியமானவர்களே அவர் நம்மிடத்திலே கேட்கிறார். இது எதனை அர்த்தப்படுத்துகிறது என்றால், நீ அவ்விசுவாசியாய் இராமல் நான் பெற பண்ணுகிறவர் என்றும் பிரசவிக்க பண்ணுகிறவர் என்றும் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நாமத்தின் மேல் தேவன் நாமத்தின் மேல் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும் என்று. நம்மிடத்திலே நற்கிரியை, அது ஊழியத்துக்கு அடுத்த ஒரு கிரியையாக இருக்கலாம், தேவனுடைய சாட்சிக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமையாக நம்மை கொண்டு நம் மூலமாக பிரியமானவர்களே தேவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு காரியமாயிருக்கலாம். அதை நமக்குள் தொடங்கினவர், நமக்குள் பிரியமானவர்களே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 13வது வசனத்திலே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும், நமக்குள்ளாக ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறார், அதை செய்கையாக நமக்குள் உண்டாக்குகிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இந்த நற்கிரியையை, ஊழியங்களை, அவருடைய சாட்சிகளை, ஆத்தும ஆதாய பணிகளை, 1000-10000 ஜனங்களை ஆண்டுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. அவருடைய சபையிலே சரீரமாய் இணைக்கப்பட நம்ம எடுத்து பயன்படுத்துகிறது. எல்லாம் தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஏசாயா 18ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 14வது வசனத்திலே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்
என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதைத்தான் பிரியமானவர்களே மத்தேயு 19:27 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே நம்மிடத்திலே ஒரு நல்ல கிரியையை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றும், பிரியமானவர்களே, இங்கே ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்துக்குள்ளே ஒரு குழந்தையை உருவாக்க, அதை பிறப்பண்ண, பிரசவிக்க பண்ண அவரால் கூடாத காரியம் இல்லையே என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் லூக்கா 1:37 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 19:26 கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். நமக்குள்ளாக நற்கிரியை, நமக்குள்ளாக ஒரு கற்பம், பிரியமான இவற்றை உண்டாக்குகிறவரும் உருவாக்குகிறவரும் நிறைவேற்றுகிறவருமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆதலால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 12:25 நான் அந்த வார்த்தையை கொடுத்தேன், அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று. என்னாம் புத்தகம் 23:19 தேவன் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லியும் அவர் செய்யாது இருப்பாரோ. 2 கொரிந்தியர் 1:20 தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறபடினாலே, சங்கீதம் 138:8 பிரகாரம் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என்றும், எரேமியா 1:12 என்னுடைய வார்த்தை நிறைவேறும் என்றும், கடைசியாக ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பாரா? நமக்குள்ளாக நற்கிரியையாய் இருக்கலாம், நமக்குள்ளாக ஒரு கற்ப பிறப்பாக இருக்கலாம், அவையெல்லாம் உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி. பிரியமானவர்களே, கற்பத்துக்குள்ளே கருவை காண்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சாமுவேலை கற்பத்துக்குள்ளே கண்ட தேவன், ஈசாக்கை கற்பத்துக்குள்ளே கண்ட தேவன். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அவர் கண்ட தேவன் நமக்குள் ஒரு சந்ததியை உருவாக்க, நமக்குள் தேவ ஊழியத்தை மகிமையாய் நிறைவேற்ற அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். நமக்குள் அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை மனதார ஆசீர்வதிப்பாராக. God bless you.